வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. டிகேதார். இது யாருக்கான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கான ஒரு ஆப் தான். பொதுவாக இந்த கட்டிட வேலைகளுக்கு வந்து ஆட்களை வந்து மேனுவலாக தேடி போய் அவங்களை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வேலை பார்க்க வைப்பாங்க. அதனால வேலைகள் நிறைய நேரம் டிலே ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை, அந்த கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கான ஒரு ஆப் தான் டிகேதார் ஆப். இதில் உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஆட்களை வச்சுக்கிற கான்ட்ராக்டர்ஸோ சப் கான்ட்ராக்டர்ஸோ அந்த ஆட்களை கூட உங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும். அது மூலிமா உங்களுக்கு தேவையான ஆட்கள் எத்தனை பேர் வேணும், எந்த மாதிரி ஆட்கள் வேணும், அவங்களோட ஊதியம் எல்லாம் நீங்களே நிர்ணயம் பண்ணலாம். ஸோ உங்களோட வேலைகளுமே சீக்கிரம் முடிக்க முடியும், லாபத்தையும் ரெட்டி பார்க்க முடியும். டிகேதார் ஆப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நான் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆரோமலே, நிஷன்தாஸ், அர்ஷத் கான், சிவாத்மிகா, விடிவி கணேஷ் மற்றும் பல நடிச்சு சித்துக்குமார் அவர்களின் இசையில் சாரங்க தியாகு இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. சாரங்க தியாகு வந்து நடிகர் தியாகு அவர்களின் மகன். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது மினி ஸ்டுடியோ. என்ன பெருசாக 2K கிட்ஸ் லவ், 90s கிட்ஸ் லவ், 80s கிட்ஸ் லவ் கேள்விப்பட்டிருக்கியா? உங்களோட காதல் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்றத ஒரே சீனில் இதில் புரிய வச்சுருக்காங்க. அந்த சீன், அது என்ன மாதிரி சீன், அது என்ன மாதிரி எமோஷன், ஒட்டுமொத்த படத்தோட சோலே நான் அதை தான் சொல்வேன். இந்த மாதிரி இந்த படத்தில் அங்கங்கே நம்மளை ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய காட்சிகள் நிறையா இருந்தது. ஸோ அதை பற்றி முழுசாக தான் இந்த படத்தை பற்றி பேசப்போம். ஸோ ஆரம்பலே படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காதல் படம் பார்த்து, குறிப்பாக வினய் தாண்டி வருவதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து காதல் கல்யாணம் தான் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் அவர் பார்க்குறதுல எல்லாத்துலேயுமே காதலோட தான் பார்க்குறாரு. கட் பண்ணால் ஸ்கூலில் ரப்பர் கொடுக்குற பொண்ணு ஆரம்பிச்சு காலேஜில் பால் எடுத்து கொடுக்குற பொண்ணு மேலேன்னு ஏகப்பட்ட காதல்கள் வருது. அது எல்லாமே காதலா இல்லையான்ற தெரிய குழப்பங்களில் அது என்னன்னே தெரியாமல் போய் சொல்லி அடி வாங்கிட்டு வர்றாரு. காதல் முறிவில் போயிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காலேஜ்லாம் முடிச்சுட்டு ஒரு பெரும் பிரச்சனையில், இதே காதல் பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனதுக்கப்புறம் அவங்க அம்மா கோவப்பட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே இருந்தால் அந்த கதையோட ஆரம்பம். அதுக்கப்புறம் அங்கேயும் ஹீரோயினை சந்திக்கிறாரு. பட் அவர் எதிர்பார்த்த மாதிரி மற்ற பொண்ணுகள் கிட்ட வந்த மாதிரிலாம் இங்கே வரல. ஏன்னா ஹீரோயின் அப்படியே டெட் ஆப்போசிட்டாக இருக்காங்க ஹீரோக்கு. அவங்களுக்கு காதல்னாலே வெறுப்பு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ தூரத்துக்கு அந்த கிளாஸ் எவ்வளோ தூரத்துக்கு போகுது, அவங்க கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா, ஹீரோ எதிர்பார்த்து அந்த பொண்ணு தானா அப்படின்ற பல விஷயங்களோட செகண்ட் ஹாஃப்ல கொண்டு போய் நான் சொன்ன அந்த உண்மையான ஆத்மார்த்தமான காட்சிகளை, காதல்னா என்னன்னு புரிய வச்சு அதுக்கப்புறம் இந்த படம் எப்படி முடியுது அப்படின்றது தான் ஆரோமலே. ஸோ இந்த படம் எனக்கு எங்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னென்ன விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படத்தோட கேரக்டர்ஸ். இதில் முதல்ல நம்ம கிருஷ்ணதாஸ் வந்துட்டு இதில் ஒரு டீனேஜ் பையனில் ஆரம்பித்து ஒரு 30+ கிட்ட, 30க்கு கம்மியாக இருக்கிற அந்த ஏஜ்க்குள்ளே இருக்கிற ஒரு ட்ராவல் தான் இந்த படம். அதில் எல்லா இடத்துலையுமே பொருந்திருந்தாருன்னு சொல்லணும். ஸ்கூல் பையனை பார்க்குறப்பையும் நல்லா இருந்தார், காலேஜ் பையனாகவும் நல்லா இருந்தார், அண்ட் தென் அந்த 25+ அந்த ஏஜுக்குள்ள ஒரு யங்ஸ்டராகவும் நல்லா இருந்தார். பர்ஃபார்மன்ஸுமே அந்த எமோஷன்ஸ் ட்ராவல் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு காதல் முறிவுக்கு அப்புறம் அவர் அந்த போகிற அந்த விஷயங்கள், அவர் கடந்து போகிற விஷயங்கள், அந்த ஒரு கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ரெண்டாவது ஹர்ஷத். எனக்கு என்ன ஹர்ஷத்தை பார்த்தா தோணுது அப்படின்னா, இன்றைக்கி பல கேரக்டர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. பட் சந்தானத்துக்கு அப்புறம் ஹீரோவே கலாய்ச்சிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு படம் முழுக்க ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு காமெடி கலந்த ஒரு எமோஷனல் பண்ணக்கூடிய ஒரு ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இங்கே வந்து இல்லை அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த எம்டி ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருக்குது. இருக்காங்க நிறைய பேர், பட் எல்லாருக்கும் அவங்க வந்து பொருந்துவாங்களான்னு கேட்ட கேள்விக்குறி தான். பட் இப்போ உள்ள எனக்கு தெரிஞ்ச டிராகனில் பிரதீப் ரங்கநாதனோட சரி, இப்போ கிஷனோடும் சரி, இந்த மாதிரி ஹீரோக்களோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கேரக்டருக்கு ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஹர்ஷத். காமெடியாக இருந்தாலும் சரி, எமோஷனாக இருந்தாலும் சரி, நல்லாவே ஒர்க் அவுட் பண்ண முடியும் அவரால் அப்படின்றது நல்லா தெரியுது. இந்த படத்தில் அந்த மாதிரி தான் அவர் வர இடங்கள் எல்லாமே வந்து லாஸ்ட் தான். நிறைய இடத்துல வந்துட்டு அவர் சொல்கிற விஷயம், அவர் பாடி லாங்குவேஜ், அவரோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே நம்ம சிரிக்க வச்சுட்டே இருந்தது. படமே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக உள்ளே போகும்போது கூட இவர் வந்துட்டாருன்னா அந்த படம் வந்து ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ஹர்ஷத் பின்னிட்டாருன்னு சொன்னோம். டிராகனை விட எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருந்த ஒரு ஃபீல் தான், ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கடுத்து சிவாத்மிகா. ஒரு ஹீரோயின் அப்படின்னா, ஒரு லவர் கேரக்டர் அப்படின்னு வரும்போது லவ், ஓகே இந்த படம் வந்து லவ் சார்ந்த படம், ஹீரோயினுக்கு என்ன பெருசாக வேலை இருக்கும்னு நினச்சா அப்படி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஹீரோவுக்கு ஈக்குவலாக ஒரு படி மேலேயே கூட அந்த ரோல். ஒரு போல்டான ஒரு பொண்ணு, ஒரு போல்டான ரோலை படம் முழுக்க நம்மளுக்கு அவங்கள பார்க்குறப்போ உண்மையாக ஹீரோவோட பர்ஸ்பெக்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயின் மேலே உங்களுக்கு கோவம் வரும். அந்த அளவுக்கு அவங்களோட கேரக்டர் இருக்கும். அது சிறப்பாக பண்ணியிருப்பாங்கன்னே சொல்லணும். பயங்கரமான ரோல், பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாம்புக்கு அப்புறம் இந்த படம் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் வேறு மாதிரி ஒரு ரோல், ஆனால் சிறப்பாக கையாண்டிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ அதுக்குமே ஒரு நல்ல கேரக்டர். அண்ட் தென் மற்ற ரோல்ஸ், விடிவி கணேஷ், சந்தான பாரதி சார், இந்த மாதிரி ராஜாராணி பாண்டியனாக இருக்கட்டும், ஹீரோட அம்மா வரங்களா இருக்கட்டும், எல்லாரோட கேரக்டர்ஸுமே ஜஸ்டிஃபைடாக இருந்தது. எதுவும் பெருசாக இழுக்காமல் ரொம்பவே ஜஸ்டிஃபைடாக இருந்தது. ஈவன் அந்த ஸ்கூல் ரோலில் பண்ண பொண்ணாக இருக்கட்டும், காலேஜ் ரோல் பண்ண பொண்ணாக இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன ரோல்னா கூட அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கேரக்டர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டாவது இந்த படத்தோட ரைட்டிங். ஒரு ரொமான்டிக் காமெடி அப்படின்றது தான் இந்த ஜானர், இந்த படத்தோட ஜானர் சொல்லணும். அது ராம்காம் தான் சொல்லணும். அதுக்குள்ளே ஒரு பையனோட ஒரு டீனேஜில் ஆரம்பிச்சு அவனோட அந்த 25+ வரைக்கும் அவனோட லவ் அப்படின்ற அவரோட பெர்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்குது, உண்மையான லவ்னா என்ன, ட்ரூ லவ்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதாவது அன்கண்டிஷனல் லவ் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு பயணம் தான் இந்த படம். ஸோ இதில் பெருசாக போட்டு குழப்பிக்கலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக
ஒரு ஃபீல் குட்டாக கொண்டு கூட முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த ரைட்டிங் நல்லா இருந்தது, அது அவங்க செயல்படுத்தினதும் நல்லா இருந்தது. அவர் அம்மாவுக்கும் பையனுக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷன் தான், ஆனால் அது அவங்க சொல்ல நம்மளுக்கு விஷுவல் ஆகும். அதுதான் அந்த படத்தோட பெரிய கனெக்ட்னு நான் நினைக்கிறேன். அவங்க சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து பின்னாடி ஓடும், விஷுவலாக நம்மளுக்கு தெரியும், திரையில வராது, பட் நம்மளோட மூளையில் அது ஓடும், அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும். அந்த சீன் முடிகிறப்போ நம்மளுக்கே வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் அந்த படம் நம்மளை உள்ளே கொண்டு போயிடும். அந்த ரைட்டிங் பேட்டர்ன், அந்த சீன் வச்ச இடம், அதை அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதம் பிரமாதம். அந்த ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது, அந்த பிளாட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் தென் மியூசிக், ஜீனிக்கு வந்துட்டு ஒரு பேர் இருக்கு, ஜீனி சித்துக்குமார் அவர்களுக்கு ஒரு பேர் என்னன்னா ஜீனி. நம்ம என்ன மாதிரி மியூசிக் கேட்குறோமோ அது கொடுக்குற ஒரு ஆள் அப்படின்னு நம்ம ரியோ சொல்லியிருப்பார். இந்த படத்துலையுமே அப்படிதான். இந்த படத்துக்கு என்ன மாதிரி பாடல்கள் வேணும், முதல் பாதி வந்துட்டு ஒரு ஜாலியாக ஒரு ஹீரோ படுற கஷ்டத்துக்கான ஒரு பாட்டு, அதே மாதிரி ஒரு லவ்வுக்கான ஒரு பாட்டு அப்படின்றது ஒரு சாதாரணமாக ஒரு நார்மல் கமர்ஷியல் மூவிஸில் வர மாதிரி ஒரு சாங் இருக்குன்னா, இரண்டாம் பாதியில் அப்படியே வேறு விதமான ஒரு ஜானருக்குள்ளே கொண்டு போய் அந்த பிரேக்கப் சாங்லாம் வந்துட்டு எல்லாரையுமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய வரிகளாக இருக்கட்டும், இசையாக இருக்கட்டும், அண்ட் தென் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப சோல்ஃபுல்லாக நம்மளை ரொம்ப ஈர்க்கப்பட்டு அந்த சீனை வந்துட்டு கம்ப்ளீட்டாக அந்த எமோஷனுக்குள்ளே நம்ம கொண்டு போகிறதுக்கு பெரும் பங்காற்றிருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ இசையுமே ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் தென் ஆப்வியஸ்லி டெக்னிக்கல் க்ரூலாம் வந்து பார்த்திங்கன்னா, அது கேமராவாக இருக்கட்டும் இல்லை எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே அவங்களோட வேலை சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரம்பத்தில் அப்படின்னா எனக்கு இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்ன மாதிரி இந்த 2K கிட்ஸ் லவ், 890s கிட்ஸ் லவ்லாம் பெருசாக பேசும்போது ஒரே சீனில் அந்த 80s அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காதலை அவங்க வெளிப்படுத்துகிற விதம், அவங்க சொன்ன விதம், அவங்களுக்கு மேலே ஒரு பெரிய மரியாதையை உண்டாக்குற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்களா, அது எல்லாமே பிரமாதமாக இருந்தது. இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஏன்னா ஃப்ளாவே இல்லாமல் ஒரு படம் வந்துருமாடா, ஆனால் நல்ல படமாகவே இருந்தாலும் ஃப்ளாப் பார்க்குறது தான் நம்மளோட. ஸோ அப்படி இந்த படத்தில் எனக்கு ஃப்ளாவாக என்ன இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ். இது யார் அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அதை தாண்டி டிஜிட்டலி உங்களோட பிஸ்னஸை ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்குற ஒரு கம்பெனி சொல்லலாம். நீங்கள் ஒரு பிராண்டை ஏதாவது உருவாக்கியிருக்கலாம், இல்லை நீங்கள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் அதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியா மூலமா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது, பல பேர் இருக்காங்க, பட் அதில் நிறைய பேர் ஸ்கேமும் இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு அதில் ஒரு பயமும் இருக்குது. அந்த பயத்தை போக்க, அவங்க கன்ஃபியூஷனை நீக்க அதுக்கான ஒரு சிறந்த ஒரு முறை தான் நம்ம ப்ரெசென்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் பிராண்டை உருவாக்குறதுலையும் உங்கள் ப்ராடக்ட்டை மேம்படுத்துறதுல மட்டும் நீங்கள் ஃபுல் கான்சன்ட்ரேட்டடாக இருந்தால் போதும். அதை கொண்டு போய் உங்களுக்கு தேவையான ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை தான் நம்ம ப்ரெசென்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யார் என்னன்றதை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆரம்பலே எனக்கு இந்த படத்தில் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுன விஷயம் வந்துட்டு ரொம்ப சின்ன விஷயம் தான், மைனூட்டாக. அதில் முதல் பாதியில் வந்துட்டு அந்த லவ்வுக்கான ஒரு விஷயம், ஹீரோ வந்து லவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேட்டர்னில் போவாங்க. அது ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண மாதிரி கடை நடக்கும். ஆனால் அது பெருசாக நம்மளுக்கு கனெக்ட் ஆகாது. நம்ம இன்ஃபர்மேஷன் வரும்போது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு கியூரியாசிட்டி உருவாக்கணும்ல, அது இந்த படத்தில் மிஸ் ஆன மாதிரி ஓகே ஃபைன் போகுது, ஆனால் இது எதை நோக்கி போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த ரைட்டிங்கை இன்னும் கொஞ்சம் பெட்டராக மாற்றிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ மற்றபடி இந்த படத்தில் குறைன்னு சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு ராம்காம், அவ்வளோதான். இதுக்குள்ளே நிறையா போட்டு மூலையை குழப்பி ஒரு சோஷியல் மெசேஜாக சொல்லி எதையோ கொண்டு போய் திணிக்காமல் இல்லாமல் ரைட்டிங்கில் ரொம்ப சிம்பிளாக தான் எழுதியிருக்காங்க. அதை ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு புரியுற மாதிரி படம் எடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி இந்த படத்தை ஃபாஸாக எனக்கு எதுவும் தெரியல. ஸோ ஓவராலாக ஆரம்பமே எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு மஜாவாக என்டர்டெய்னிங்காக இது பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் 75 கொடுப்பேன். நல்ல ஒரு வாட்ச் தான். ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், கப்புள்ஸாக போகலாம். யார் பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக போகலாம், கப்புள்ஸாக போகலாம், இல்லை ஒரு பிரேக்கப் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கூட போகலாம். உங்களுக்குமே வேறு விதமான ஒரு மைண்ட் செட்டை உருவாக்கி கொடுக்கும். ஸோ ஒரு ஜாலியான ஒரு சிம்பிளான ஒரு ஃபீல் குட் மூவி தான், வாட்சபிள் தான், தாராளமாக ஒரு ட்ரை கொடுங்க, டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு நல்ல திரைப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு ஒரு முன்னோட்டத்தோடு உங்களுக்கு சந்திக்கலாம். இது நம்ம ஷோ கீழே இருந்து போச்சு.